ஓகே, அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா சாய் சந்தோஷ் டெய்லரிங் மலேசியாவிலேருந்து. ஓகே, நேற்று நான் எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா, இந்தியாவில் நடக்க போகிற தேர்தல் 23ஆம் தேதி ஏப்ரல் தேர்தல் நடக்குது. ஸோ அதை பற்றி தான். ஸோ நேற்று ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் நேற்றே செய்யணும்னு நினச்சேன். என்னால் செய்ய முடியல. ஏன்னா நேற்று நான் விஜய் அண்ணாவோட நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரோட வீடியோஸ் நிறைய வந்துச்சு. எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி என்னையே அறியாமலே வந்து நான் அழுதுட்டேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அழுதுட்டேன் நான். ஒரு மனசை வந்து நிறைய நல்லது செய்யணும், ஒரு நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி வர பட்சத்தில் அவர் வந்து எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளவு தாக்குறாங்க, எவ்வளவு கெட்ட பேரை உண்டாக்குறாங்க, எப்படி அவர் முடக்கி போடலாம், இது பண்ணால் முடங்குவாரா, அது பண்ணால் முடங்குவாரா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணாலும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்குல்ல, அந்த மாதிரி நான் எழுந்து வருவேன் அப்படின்னு நினைச்சு விஜயன் வந்து வந்துகிட்டே இருக்காரு. திரும்ப வந்துகிட்டே இருக்காரு. மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. என்னால நேற்று அழுகை வந்து அடக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அது வெளிப்படையா சொல்ல முடியாதுதான். ஆனா நானும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள் நடக்குது இந்தியாவில். அரசியல் இதுல வந்து நிறைய நடக்குது. ஸோ ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மக்களோட வாழ்க்கை இதுல வந்து மாற்றங்கள் வருமா, அரசியல்ல மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து மலேசியால இருக்கேன். அங்க நடக்கிற தேர்தலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை தான். இருந்தாலும் என்னோட நண்பர்கள் அங்க இருக்காங்க, என்னோட உறவினர்களும் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை தரம்லாம் வந்து மாறாதா? ஒரு தேர்தலில் வந்து ஒரு மாற்றம் வந்தா மக்களோட வாழ்க்கையில மாற்றம் வராதா? என்னோட நண்பர்களோட வாழ்க்கையில மாற்றம் வராதா? என்னோட உறவினர்களோட வாழ்க்கையில மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இது. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு மனுஷனை வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் முடக்கி போட முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி முடக்கி போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்றாங்க. அதையும் தாண்டி மீண்டு அவர் ஏஞ்சி வந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இந்த அடுத்த வாரம் நடக்க போற தேர்தலில் விஜய் அண்ணா ஜெயிக்கணும், அவர் அடுத்த சிஎம்மா வரணும்னு வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இது வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எம்ஜிஆர் இருந்தப்ப மக்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க. அவரு சிஎம் ஆகும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டவங்க, அதை விட டபுளா, ட்ரிபிள் மடங்கா, 10 மடங்கு விஜய் அண்ணா அரசியலுக்கு சிஎம்மா வந்தாருனாக்கா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாட்டுல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வரும் நானே எதிர்பார்க்கிறேன். அவர் கேட்கறது ஒண்ணுதான், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுக்கறதுனால நிறைய மாற்றங்கள் வரும் நானே நம்புறேன். இங்க இருக்கிற மனுஷால இருக்கிற நானே நம்புறேன், நிறைய மாற்றம் வரும். எங்களால வந்துட்டு அங்க வந்து ஓட்டு போட முடியாது. எங்களால முடியும்னாக்க கண்டிப்பா நானே வந்து ஓட்டு போடுவேன். ஏன்னா எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்க. 7 பேரோட சப்போர்ட்டும் விஜய் அண்ணாக்கு தான். அவர் அடுத்த சிஎம்மா வரணும், கண்டிப்பா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய ரீல்ஸ், இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் நான். இடையில கொஞ்சம் காலகட்டமா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனா நேற்று பார்த்ததுல வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட வீடியோ பார்க்குற இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை விஜய் அண்ணாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராரு அப்படின்ட்டு பாருங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். இத சத்தியமா நான் நம்புறேன். கண்டிப்பா மாற்றங்கள் வரும். என்னோட நண்பர்களோட வாழ்க்கை தரம் மாறும், உறவினர்களோட வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கண்டிப்பா வரணும். என்னால ஏதோ முடிஞ்சது கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது தான். இப்ப அந்த பிரார்த்தனையை தான் நான் வந்து கடவுள்கிட்ட வைக்க போறேன். ஸோ வாங்க. ஓகே, இப்ப வந்து நான் டிவிகே விஜய் அண்ணா வந்து இந்த தேர்தலில் வந்து சிஎம்மா ஆகணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயம் பண்றேன். அதை நான் வந்து செஞ்சார் என்ன போது. ஓகே, செஞ்சுட்டேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நானே என்னோட பிள்ளையார்கிட்ட வேண்டி நான் காசு வந்து ஒரு விஷயத்த வேண்டி வந்து முடிச்சு வைப்பேன். அது கண்டிப்பா அந்த பிள்ளையார் வந்து செஞ்சு கொடுப்பாரு. எப்பவுமே எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அவர்கிட்ட வேண்டி காசு முடிச்சு வைப்பேன். அவர் வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுப்பாரு. ஸோ இப்ப இதை வந்து நான் விஜய் அண்ணாவுக்காக நான் வேண்டி முடிச்சு வைக்கிறேன். ஸோ இந்த இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? மலேசியால நடந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ல இது வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் போல, பசங்க தான் போயிருந்தாங்க. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், போயிருக்கலாமே, போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போகலன்ட்டுன்னு.
ஸோ இது வந்து இன்னும் ஸ்டில் நான் வந்து இதை வச்சிருக்கேன். இது வந்து ரைட் எரியும். நான் பேட்டரி முடிஞ்சு போல ரைட் எரியல. இது பாருங்க, தளபதி திருவிழா. தளபதி திருவிழா. ஓகே, ஸ்டில் இன்னும் நான் இதை வந்து வச்சிருக்கேன். ஓகே, இப்ப எல்லாருக்கும் தெரிய திருச்சியில வந்து உச்சிமலை பிள்ளையார் கோவில் இருக்கு. ஸோ அங்க உள்ள பிள்ளையார் தான் எங்க வீட்டுல இருக்காரு. நான் 2019 என்னோட கடையோட வியாபாரத்துக்காக அங்க சில ஜாமான் பொருட்கள்லாம் வாங்க போயிருந்தேன். அப்ப போயிருந்தப்ப ஒரு கடையில வந்து எனக்கு பிள்ளையாரோட போட்டோ வந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஸோ அதை இன்னமும் நான் வச்சு கும்பிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அவர் தான் எனக்கு எப்பவுமே அவர் தான். எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவர்கிட்ட தான் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவேன். இப்ப விஜய் அண்ணாவுக்காக நான் இதை செஞ்சு வச்சிருக்கேன். இது அவரே இந்த வருஷ தேர்தலில் சிஎம்மா ஆகணும் அப்படின்றதுக்காக என்னால ஏதோ முடிஞ்சது. இது வந்து சில பேர் வந்து மூட நம்பிக்கை கூட சொல்லலாம். இது வந்து என்னோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை. ஏன்னா எனக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நான் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அந்த பிள்ளையார் வந்து எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீர்த்து நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை, இது வந்து என்னோட நம்பிக்கை. நம்பிக்கைக்காக நான் இதை அவருக்காக பிரார்த்தனை பண்ணி இதை வந்து நான் செஞ்சு வைக்கிறேன். அடுத்த வருஷம் சாரி அடுத்த வாரம் தேர்தல்ல விஜய் என்ன சிஎம்மா வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாற்றமும் கண்டிப்பா வந்தே ஆகணும். கண்டிப்பா வரும். இது வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட கேட்டு பிள்ளையார்கிட்ட வைப்போம். ஓகே, இவர் தான். இது இந்தியாவில் உள்ளவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இது எந்த ஒரு சாமின்னு. திருச்சியில இருக்கிற உச்சிமலை பிள்ளையார் கோயில். அவர்கிட்ட இதை நான் வேண்டுதலா இவர்கிட்ட நான் வேண்டி வைக்கிறேன். பிள்ளையாரப்பா, அடுத்த வாரம் நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் விஜய் அண்ணா வந்து சிஎம்மா வரணும். அவர் தான் ஜெயிக்கணும். இது உன் காலடியில் நான் வச்சு கும்பிட்றேன். ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் அவருக்காக இதை பிரார்த்தனை பண்ணி நான் உன் காலடியில் வைக்கிறேன். அவர் சிஎம்மா வரணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும். அங்கே வாழ்கிற என்னோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை தரம் வந்து மாறணும். என்ன மாதிரி டெய்லர்ஸ் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாம் மாறணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிள்ளையார் வந்து செஞ்சு கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கை எனக்கு அவர் காலடியில் வச்சு நான் வேண்டி வைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வரப்போகிற தேர்தலில் விஜய் அண்ணா வந்து சிஎம்மா மாறணும். சிஎம்மா வரணும். இது கண்டிப்பாக நடக்கணும். இது என்னோட நம்பிக்கை. பிள்ளையாரப்பா. ஓகே, நான் வேண்டி வச்ச மாதிரி கண்டிப்பாக என்னால் வந்து பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். அங்கே இருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டு டெய்லர் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க. அவர் வந்து சிஎம்மா வந்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை தரமும் வந்து மாறும் கண்டிப்பாக. ஸோ எதிர்பார்க்குறோம். அடுத்த வாரம் 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 23ஆம் தேதி 4ஆம் மாதம் தேர்தல் வந்து நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன முடிவு வருது, யார் சிஎம் ஆகுறாங்கன்ட்டு நானும் பார்க்குறேன். ஒரு ஒரு தடவை அவர் கேட்கறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உங்களோட கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே மாறும். ஏன்னா விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டெய்லி இன்ஸ்டால வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிக்கணும். என்னோட பிரார்த்தனையை நாங்கள் வச்சுட்டு என்னோட சார்பு என்னோட பிரார்த்தனையை நாங்கள் வந்து சாமி கிட்ட வச்சுட்டேன். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். டிவிக்கே ஜெயிக்கணும். விஜய் அண்ணா சிஎம்மா வரணும். வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா, வாழ்த்துக்கள். நான் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நீங்க சிஎம்மா வந்து உட்காருவீங்க. பல மாற்றங்கள் வரும். நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்.